இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் 20 லட்சம் 30 லட்சம் 26 லட்சம் அப்படி வாழ்றோம். அப்ப எல்லா மாநிலங்களையும் அங்க நம்மள வந்து தமிழரா தான் பாக்குறாங்க. அப்ப நாங்க 1 கோடி இருக்கிறோம், எங்களை கன்னடரா நீண்ட காலமா வாழ்றோம், கன்னடரா அவங்க ஏற்கிறது இல்ல. நம்ம மக்கள் வந்து கன்னடமும் நல்லா பேசுறாங்க, அவங்களை கன்னடரா ஏற்கிறது இல்ல. அப்படி தமிழை தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் கொண்டு வாழ்கிற ஒரு தேசிய மக்கள் இங்கே 7 கோடிக்கு குறையில்லாம இருக்கிறோம். அவங்க தமிழர்கள். இப்ப நீண்ட காலமா தெலுங்கை தாய்மொழியா கொண்டு, கன்னடத்தை தாய்மொழியா கொண்டு, மலையாளத்தை தாய்மொழியா கொண்டு அருகில் இருக்கிற சகோதர இன மக்கள் இங்க வாழ்றாங்க. அவங்களை மலையாளிகளாவே ஏற்கிறோம், தெலுங்கராவே ஏற்கிறோம், கன்னடராவே ஏற்கிறோம். நமது பண்பாடு யாதும் முறை யாவரும் கேள்வி இருக்கிறது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது நமது மறை. இப்ப இந்த அடிப்படையில அவர்களை அப்படியே தெலுங்கராவே நம்ம ஆறத்தழுவி நேசிச்சு அன்பு காட்ட வேண்டியதானே. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவங்களையும் நம்ம தமிழரா இருக்கணும், இவங்களையும் மலையாளியை தமிழரா இருக்கணும், கன்னடரையும் தமிழரா ஏற்கணுங்கிறது ஒன்னும் நியதி இல்ல. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லி ஒரு புதுமொழி இருக்கு. அதுதான் பொதுமொழி இல்ல, அதான் மாத்தணும். வந்தவரையெல்லாம் அதுல இருக்கிற சிக்கல், வந்தாரையெல்லாம் வாழ வச்சுட்டு இவன் வாடகை வீட்டுல குடியேறிட்டான். பிரச்சனையே அதுதான். வாழ வச்சதில் சிக்கல் இல்ல, அவங்களை ஆள வச்சதுலதான் இவ்வளவு வீழ்ச்சியும் இவ்வளவு பின்னடைவும்.